என் பையனும் பொண்ணும் ஸ்டடீஸ்க்காக தான் இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். கரூர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனோம். பட் நான் கரூர்லேருந்து ஸ்டடீஸ்க்காக இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணேன். என் பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டியூஷன் சென்டர்லேயும் இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குமா, எப்படியாச்சும் என் பையனுக்கு ரீடிங் சரி பண்ணி கொடுப்பாங்களான்னு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த டியூஷன் அகாடமியை ரெஃபர் பண்ணாங்க. இங்கே வந்து 1 மந்த்லேயே மேம் வந்து என் பையனுக்கு எங்கே லேக் ஆகுறாங்க, இப்படியே விட்டுருந்தா அடுத்த அகாடமிக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்கன்ட்டு ஃபைன் பண்ணி சொல்லி அவனுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவனை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த டான்ஸ் அகாடமி, இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கும் ஒரு 2-3 டேஸாக தான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்னு மோட்டிவேட் பண்ணாங்க. நான் கோயம்புத்தூரில் வந்து ஒவ்வொரு டியூஷன் சென்டர்லேயும் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக மணி மைண்டடாக தான், ஜஸ்ட்டு ஹோம்ஒர்க் முடித்தா போதும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதுன்றதை தாண்டி அவங்களுக்கு எந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க, எங்கே சப்போர்ட் பண்ணுன்றத வந்து ரொம்ப ஃபைன் பண்ணி பேரண்ட்ஸு சொல்கிறாங்க. மற்ற அகாடமியில் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்கிறதுன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட பரவாயில்ல விடுங்க, அவ்வளோதான், அந்த ஒரு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஸ்கூலை கூட நான் நம்பலை, நான் மேமை மட்டும்தான் நம்பி என் பையனுக்கு உன்னோட ஃப்யூச்சர் ஸ்டடீஸே வந்து அவங்கள நம்பி மட்டும்தான் நான் விடுறேன்.